அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிற ஒரு அரசியல்வாதி இந்த இலங்கையில் ஒரு ஆள் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதுக்கு 2 காரணங்கள் அவங்க சொல்கிறாங்க. இதில் முதலாவது காரணம் நம்மளை கோட்டாபே அவங்க ஆக்கலாம், அவங்கள சுட்டரிக்கலாம் என்று பார்க்குறது. அவங்க கோட்டாபேயோடு சேர்ந்து நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிறாங்க. அவங்களே முன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியும் அப்படின்னு உணர்ச்சி திறமை சொல்லப்பட்டிருக்குது. அதை அவங்க பாராட்டியாங்க. இவங்களுக்கு இந்த நிறைய பாதுகாப்புகள் வழங்கப்பட்டது. எத்தனை பாதுகாப்புகளை மீறியும் அதில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அது கோட்டாபே அவங்க காரணம் கூட இருக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு இது அடுத்து 2வது பட்சம் பார்க்குற நேரத்துக்கு சில அமைச்சர்கள் அவருக்கு எதிர்ப்பாக பேசிக்கிறாங்க. அதில் சில அமைச்சர்கள் முஸ்லீம் அமைச்சர்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் கூட இருக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு இது செஞ்சாங்க. அவங்க பேர் இந்த நம்ம பேரை நான் மறந்துட்டேன். இப்போ அவங்க அந்த முஸ்லீம் அவங்கள இருக்கலாம், இல்லாட்டி இவங்கள இருக்கலாம்னு சொல்லி இந்த கோட்டாபே இருக்கான்னு சொல்லி 2 காரணங்கள் சொல்லப்படுது. அந்த 2 காரணங்களையும் வச்சு பார்க்கும்போது அவங்க யாராக இருக்குன்னு சொல்லி இன்னமும் விசாரணையாக்கி கொண்டிருக்காங்க. வெளிநாட்டு அவர்கள் இலங்கையிலே ஒழுங்கான முறையில் விசாரணைகள் நடக்கிறாண்டு அவங்களுக்கு சந்தேகமும் ஒரு பக்கத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வண்ணம் அப்படி போய் நிற்கும்போது அவங்க சிலவர்களை கைது பண்ணி மேற்கொண்டு விசாரணைகளை கொண்டு வராங்க. இதோட 25 வயசு ஒரு மாணவன் தற்கொலை செஞ்சிருக்கிறார். அதோட 25 மாணவன் ஒருவர் ஜெயிலே அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முந்தி இதில் தலைப்பில் நாங்கள் பார்த்துனா வந்திருந்தோம். அப்படின்ட்டு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் பார்க்குற நேரத்துக்கு இந்த இந்தியாவில் என்ன செஞ்சாங்கன்னா பொதுமக்கள்கள் இந்த சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதில் 2 பேர் முஸ்லீம், மற்றவங்க இந்து மதத்தை சேர்ந்தவர்கள். அப்படின்னு பார்க்குற நேரத்துக்கு இவங்களுக்கு இந்த இந்தியா ஜனாதிபதி என்ன செஞ்ச அமைச்சர் வெளியே பிரதமர் வெளியே போகிறாரு. வெளிநாட்டுக்கு இந்த சவுதி அரேபியா அப்படி போய் நான் போயிட்டு இந்தியாவுக்கு அந்த செய்தி அவரை காதுக்கு விழுவுது. உடனே அதுக்குரிய நடவடிக்கைகளை அவங்க எடுக்கிறதுக்குரிய இதுகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. இதில் இன்னொரு பக்கம் இந்த முஸ்லீம்கள் தான் முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் இவங்களை கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் இங்கே பரவி கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது உடனே இந்த ஜனாதிபதி இந்த அமைச்சர் இவர் உடனே ஒரு முடிவு சொல்கிறார். என்னென்னா, இது பில முஸ்லீம்கள் கொள்றா முஸ்லீம்கள் தீவிரவாதியாக இருக்குது வாய்ப்பே இல்லை. அங்கே 2 முஸ்லீம்களும் கொல்லப்பட்டிக்கிறாங்க. ஒருத்தர் மாட்டு வண்டி வச்சுருந்தார், இன்னொருத்தர் தொழில்நுட்பம் செஞ்சு இருந்துருக்காரு. அவர் ஏன் நாட்டு மக்கள் நீ எதுக்கு வரட்டு அவங்களோட சண்டைக்கு போய்க்காங்க. இப்போ அவங்களையும் சுட்டு அவங்க கொண்டிருக்கிறாங்க. இவங்க இந்த தீவிரவாதி உள்ளுக்கு வந்தாங்கன்னா அவங்க முஸ்லீம், இந்து, சிங்களம் அப்படின்னு சொல்லிட்டு மொழிகளை அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி சரியான முறையில் அந்த பென்ஷன் பண்ணப்பட்டதை நாங்கள் பார்க்க முடியும். இப்போ அவங்க கொண்டு போட்டு போய்க்காங்க. இதில் இந்த அவருக்கு 2 பேருக்கு மேலே சந்தேகம் இருக்குது. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று இந்த உக்ரைனோ அப்படின்னு சொல்கிற இது இவங்களுக்கு மேலே. அப்படிங்கிறதுக்கு பாகிஸ்தான் ஜனாதிபதி உடனே என்ன செஞ்சிடான்டா, ஜனாதிபதியில் பிரதமர் என்ன செஞ்சிடாண்டா, உடனே இந்தியா பார்த்து உங்களுக்கு தெரியும் தானே, இந்தியா அரசு இப்படி கண்டுபிடிச்சாண்டா என்ன பண்ணுவான்னு தெரியா சொல்லி அவங்களும் விதமான ஒரு எச்சரிக்கை ஒன்றும் கொடுத்த முடியாதுன்னு நாங்கள் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த பாகிஸ்தான் மேலே சந்தேகப்படுறதுக்கு இந்த பாகிஸ்தான் சொல்லிடுது, நீங்கள் எதுக்கு எடுத்தாலுமே எங்கள் மேலே சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது செஞ்சுது. அப்படி இருக்கும்போது இந்த 48 மணி நேரத்துக்குள்ளாக எல்லோரும் பாகிஸ்தான் அத்தனை பேருமே வெளியேற வேண்டும் சொல்லி ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருந்தார் நம்மளை இந்த பிரதமர் உடனே இது ஒன்று கொடுத்திருந்தார் நம்ம இந்தியா. அப்போ அவர் கொடுத்த உடனே அவர்கள் உடனே 48 மணி நேரத்தினால அவங்க வெளியேறக்கூடிய வாய்ப்புகளையும் நாங்கள் பார்க்க முடியும். அதே இதில் ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி நம்மளை பாகிஸ்தான் ஜனாதிபதி உடனே என்ன செய்கிறாண்டா, இப்போ இந்தியாவிலிருந்து வந்த மக்கள் ஐக்கியம் அவங்கள ஒவ்வொரு குழு இப்படி இருப்பாங்க. இப்போ இந்த நாட்டுக்கு மக்களுக்கு நான் பிரச்சனைடா உதவி செய்யறதுக்குரிய குழுக்களும் கூட அங்கே இருக்கும். அவங்களையும் அவங்க நாட்டுக்குள்ளே வெளியேற சொல்லியாங்க. உடனே
ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே. அதே இதில் நம்ம இந்தியாவில் நடந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்தியாவில் என்ன நடந்ததுன்னா அங்கே சில பேரை கைது பண்ணியாங்க. அதில் வந்து 2 பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்றும் எங்களை வெளியாக்கியது. பார்ப்போம் என்ன நடக்குது. இந்திய சட்டத்தை பற்றியா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அங்கே நீதியாலாம் போவாங்க, மதம் பார்க்க மாட்டாங்க. அதனால நம்ம இந்தியாவுக்கு மேலே நமக்கு நம்பிக்கை இது. இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாகிஸ்தான் உள்ளவர்கள் வந்து எவ்வளோ இதுகள் இருந்தாலும் இதுக்குள்ளே பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே தெரியும். 1-2 பேர் கல் நெஞ்சு காணிக்கலாம். இப்போ முஸ்லீம்கள்னு சொல்கிற நேரத்துக்கு 50 பேர் முஸ்லீம்களாக இருந்தால் இந்த 50 பேரும் ஒழுங்காக இருக்கிறது இல்லையே. 50 பேரை 2 பேராலும் சரி இந்த தேவையான வேலைகளை பார்த்துட்டு கோலை கட்படிப்பு அந்த வேலைகளை பார்த்து நிற்பாங்க. அதில் 48 பேராக நெல்ல மலை இருக்க போனாங்க. அதுவும் 100% இல்லை. அதுவும் இபாதத்தோடு இருக்க போகிற வந்து ஒரு 10 பேர் தான். மற்ற 40 பேரும் அரைக்குறை இபாதத்தோடையும் மற்ற தேவையான குடி இதில் வந்து சூடு அது பழக்கங்களை முஸ்லீம்களும் இருக்கிறத நம்மளால் காண முடியும். பார்ப்போம். நான் இந்தியா மேலே நம்பிக்கை வச்சுட்டு அவங்க நீதியாக வந்து எல்லாத்தையும் செயல்படுத்துவாங்கன்ட்டு பார்த்துருவோம் என்ன நடக்குது. இந்த குற்றவாளி அவங்கள என்ன நடக்காண்டு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் இது. அது பின்னால் நாளைக்கு பார்ப்போம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.